Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நம்ம ஹோட்டல்கள்ல கிடைக்கிற சாம்பார் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈஸியா நீங்க 20 நிமிஷத்திலே இதை நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். கரெக்டா நான் சொல்ற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் சாம்பார் ஹோட்டல்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இங்க 120 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க. இது நல்லா கழுவிட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வச்சிருங்க. இப்ப நம்ம புளிய ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க, ஜாஸ்தியா வேண்டாம். இது ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊறட்டும். சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதுல 7 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை. நான் இங்க சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேங்க. ஒரு 100 கிராம் சாம்பார் வெங்காயம் இருக்கும். இதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாம்பார் வெங்காயம் நீங்க முழுசா கூட சேர்க்கலாங்க. சாம்பார் வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இது கூட 1 கப் அளவுக்கு காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நீங்க எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் கேரட், பீன்ஸ், அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்திருக்கேன். இது கூடவே மாங்காவும் சேர்க்க போறேன், கடைசியா சேர்க்க போறேன். நீங்க இதுல முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம், எந்த காய் வேணாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கிட்டு மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வச்சிருங்க. காய் வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்ப நாம இதுல 2 தக்காளிய நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியா சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இதுல சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த சாம்பார் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. சாம்பார் பொடி நீங்க எந்த சாம்பார் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இப்ப நாம இதுல தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நாம இத மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப நாம இதுல கரைச்சு வச்ச புளி தண்ணிய சேர்த்துக்கோங்க. புளிய நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இதுல நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்ப நாம இத மூடிய போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும்ங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, அந்த புளியோடைய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிருக்கும். இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் இப்போ சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல நாம இப்போ வேக வச்சிருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. ரொம்ப தண்ணியாவும் சாம்பார் இருக்கக்கூடாது. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொதி வர மாதிரி இருக்கும். ஒரு கொதி சாம்பார் வரும்போது நாம இதுல மாங்காவை சேர்த்துக்கலாம். நீங்க மாங்காய் சேர்க்கறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. மாங்காய் சேர்க்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுங்க. இதுல நான் கிளி மூக்கு மாங்காய் சேர்த்திருக்கேங்க. சேர்த்துட்டு மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சாம்பார் சூப்பரா நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இதுல
ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க. நீங்க சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா இது சேர்த்து செய்யும் போது ஒரு ஸ்வீட்னஸோட ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற சாம்பார் டேஸ்டாவே இருக்கும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோங்க. கொதிச்சிட்ட பிறகு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காய்ந்த மிளகாய், உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இதை நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு தாளிச்சுக்கோங்க. இப்ப இந்த தாளிப்பை நம்ம சாம்பார்ல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க கடைசியா தாளிச்சு இந்த சாம்பார்ல கொட்டும் போது ஒரு டேஸ்டே தனியா இருக்குங்க. வீடே உங்களுக்கு ஸ்மெல் வந்து சாம்பார்ல அப்படியே மணமணக்குன்னே சொல்லலாம். அவ்வளவுதாங்க. இதுல கடைசியா நம்ம கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாம்பார் நீங்க செஞ்சு வீட்டுல கொடுங்க. ஹோட்டல்ல வாங்கினீங்களா இல்ல வீட்டுல செஞ்சதானே கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம பானு சமையல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.